எல்லாருக்கும் வணக்கம். இப்போ வந்து பார்த்தோம்னா, நாங்க இந்த வாரம் ரைடு வந்து எங்க பிளான் பண்ணியிருக்கோம் அப்டின்னம்னா, வால்பாறை போகலான்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. ஸோ, இப்போ நான் கிளம்புனது வந்து வேற ஒரு லொக்கேஷனு ஆக்சுவலா. அதுக்குள்ள வீட்ல ஒரு சின்ன ஒர்க் குடுத்தாங்கங்கறக்காண்டி ரிலேட்டிவ் ஒருத்தங்கள ஃப்ரெண்டு வீட்ல ட்ராப் பண்ணி விட்டுட்டு, அதுக்கப்புறம் நான் ரிட்டர்ன் போகலாம் அப்டின்னு சொல்லிட்டு அந்த ஒர்க்க முடிச்சுட்டு இப்போ ரிட்டர்ன் கிளம்பி போயிட்டுருக்கேன். நல்லா வீட்ட சுத்தி நல்லா மிஸ்ட்டுங்க. இன்னைக்கு காலைல எந்திரிச்சதுலேருந்து இன்னும் டைம் இருக்கு, டைம் இருக்குங்கிற ஒரு அந்த குளிர்ல இருக்கும்போது போர்வை விட்டே வெளில வர முடியாத மாரி ஒரு சிச்சுவேஷன் இருக்கும் பார்த்தீங்களா? அந்த சிச்சுவேஷன்ல ஒரு 1 ஹவர் லாக் ஆயிட்டோம் 2 பேரும் நானும், பிரதரும். முக்கியமான விஷயம் இன்னைக்கு நானும் பிரதரும் சேர்ந்து தான் அந்த வால்பாறை ட்ரிப்ப கன்டின்யூ பண்றோம். வேற 2 பேர் வர வேண்டியது இருந்துச்சு. பட் அவங்களுக்கு ஒருத்தருக்கு வந்து லீவ் கிடைக்கல. இன்னொருத்தவங்களுக்கு வந்து பர்சனல் ஒர்க் வந்ததுனால, ஆக்சுவலா இன்னைக்கு நாங்க 2 பைக்ல தான் போறோம். மொத்தமா இன்னைக்கு 4 பைக் அரேஞ்ச் ஆக வேண்டியது இருந்தது. அதனால அதுவும் ஒரு பேக் ட்ராப் ஆயிடுச்சு. சரி நம்ம 2 பேரும் பிளான் பண்ணபடி போயிடுவோம்னு சொல்லிட்டு, நான் கிளம்பும்போதுமே எங்களுக்கு இந்த வேலை குடுத்ததுனால, நான் போய் அவங்கள ட்ராப் பண்ணிட்டு ரிட்டர்ன் வந்துட்டுருக்கேன். பிரதரும் நானும் ஒரு பாயிண்ட்ல மீட் பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்பலாங்கிறது தான் ஐடியாவே. ஸோ நாங்க இப்ப எங்கேருந்து ஆரம்பிக்க போறோம்னு பார்த்தோம்னா, என்ஜிபி காலேஜ் பக்கத்தில இருக்கிற பெட்ரோல் பங்க். அதாவது எங்க ஊருக்கு போற வழியில அந்த பாயிண்ட் இருக்குங்க. அங்கேருந்து தான் நாங்க ஜாயின் பண்ணிட்டு கிளம்பலான்ட்டு பிளான் பண்ணியிருக்கிறோம். நான் ஆக்சுவலா அந்த லொக்கேஷனுக்கு ஆன் டைமுக்கு வந்துட்டேன். அதாவது நான் பிரதர்ட்ட சொன்ன டைமுக்கு வந்துட்டேன். இப்ப பிரதர் வந்து ஆன் தி வேல இருக்கிறாரு வீட்ல இருந்து. ஸோ அவரோட ஜாயின் பண்ணதுக்கப்புறம் பிளான் ஷெட்யூல் இந்த ரூட்ல போறோங்கிறத மட்டும் டிஸ்கஸ் பண்ணிட்டு உடனே நாங்க கிளம்புறது தான். கொஞ்சம் ரோட்லாம் கிராஸ் பண்ணும்போது பார்த்தே கிராஸ் பண்ணுங்க. ரோடு ஃப்ரீயா இருந்தாலும் சரி, ரஷ்ஷா இருந்தாலும் சரி, ஒரு செகண்ட் வெயிட் பண்ணி ரோடு கிராஸ் பண்ணி பழகிக்கங்க எப்பவுமே. உங்களுக்கும் சேஃபு, மத்தவங்களுக்கும் சேஃபு. ஸோ நான் அந்த பாயிண்ட்டுக்கு வந்து நின்னுட்டேன். நான் வந்து வெயிட் பண்ண கொஞ்ச நேரத்திலேயே பிரதர் ரீச் ஆயிட்டாப்ல. ஸோ வந்த உடனேயே அந்த நான் சொன்ன மாரி இந்த ரூட் வழியா மேலே போய் சிட்டி அவுட்டர கிராஸ் பண்ணிட்டு போயிடலாங்கிற பிளான போட்டு தான் கிளம்புறோம். பை த பை இவரு தான் வந்து என்னோட பிரதர். அடுத்தது நாங்க வந்து ஆஸ் யூசுவல் சின்னிபாளையம் வந்து செக் போஸ்ட் பார்த்துருப்பீங்க. அந்த செக் போஸ்ட் தாண்டுனமே ஃபர்ஸ்ட்டு ஒரு யூ டர்ன் எடுத்து வெங்கடாபுரம் ஊர் வழியா வந்து எலண்டி பைபாஸ் எடுப்போம். ரீசன் என்னன்னா, நாங்க வந்து சிட்டிக்குள்ள வந்து ஏர்லி மார்னிங் எந்த ஒரு ட்ரிப்புமே வந்து சிட்டிக்குள்ள அவ்வளோ சீக்கிரம் போயி ரிஸ்க் எடுத்துட்டு இருக்க மாட்டோம். ஜங்ஷன்ஸ் வரும், நடுவுல கிராசிங் வரும். நம்ம ஒரு மைண்ட்ல போவோம். இன்னொருத்தங்க இன்னொரு அர்ஜென்சில வருவாங்க. ஸோ நம்மளும் யாரையும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. நமக்கும் யாரும் டிஸ்டர்பன்ஸா இருக்கக்கூடாதுங்கிறதுனால, மேக்ஸிமம் ட்ரிப்ஸ் நாங்க வந்து பார்த்தோம்னா, சிட்டி அவுட்டர்ல உள்ள இந்த பைபாஸ்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணுவோம். பைபாஸ் ஏறுன உடனே ரைட் சைடு திரும்பும்போது அந்த வியூவ பாருங்களேன்! எப்படி இருக்குன்னு. நான் சொன்ன அந்த வீட்ட சுத்தி இருக்குன்னு சொன்னேன் பார்த்தீங்களா? அங்க எனக்கு கிளியரா தெரியல. பட் ஆனா இங்க பாருங்களேன்! அப்படியே அந்த ரோடு வந்து வானத்துக்குள்ள போறது மாரி அவ்வளோ சூப்பரா இருக்குங்க. மிஸ்ட்டு அவ்வளோ மிஸ்ட்டுங்க. சுத்தமாவே கம்மியாகல. கொஞ்சம் ரொம்ப நேரம் எங்களுக்கு தெரிஞ்சு கம்மியே ஆகல. இந்த ரைட என்ஜாய் பண்றதுக்கான ஃபர்ஸ்ட்டு அறிகுறி இதுவா தான் இருந்துச்சு. ஏன்னா ரோடு ஏறுனதுமே பார்த்தோம்னா எனக்கு அவ்வளோ சூப்பரா இருந்துச்சுங்க. அடுத்தது அந்த இருகூர் ஜங்ஷன் கிட்ட வரும்போது ஒரு இண்டியன் ஆயில் பெட்ரோல் பங்க் வந்துச்சு. அங்க வந்து பெட்ரோல் போட்டோம். எப்பவுமே நானும் பிரதரும் சரி, எங்ககிட்ட இருக்கிற 2 வீலர்ஸ், 4 வீலர்ஸ் 2க்குமே அதாவது 2 டூ வீலர், 2 4 வீலருக்கு வந்து பார்த்தோம்னா, நாங்க இண்டியன் ஆயில் பெட்ரோல் மட்டும் தான் மெயின்டெயின் பண்ணிட்டுருக்கோம். எந்த ஊர் போற மாரி இருந்தாலும் சரி, எந்த ஊருக்கு போனாலும் சரிங்க. இண்டியன் ஆயில் மட்டும் தான் கன்டின்யூ பண்ணிட்டுருக்கோம். அத கன்டின்யூ பண்ணி கிளம்பும்போது இந்த இருகூர் ரயில்வே பாலத்த வந்து பார்த்தேன். பட் என்னால இந்த வீடியோல அவ்வளோ கிளாரிட்டியா குடுக்க முடியல. எனக்கு நல்லாவே தெரியுது. பட் ஆனா நான் அந்த மிஸ்ட் இருக்கிற டைமிங்கில அத பார்க்கும்போது, அந்த ரயில்வே பாலம் அப்படியே மிதக்கிற மாரி இருந்துச்சுங்க. அதுவும் அந்த சென்ட்ரல் லைன்ல வரும்போது அவ்வளோ சூப்பரா இருந்துச்சு. இப்படிதாங்க ரோட்ல போம்போதுன்னு இல்ல. எந்த ஒரு டிராவல் டைம்லயுமே எல்லாத்தையுமே ரசிச்சு, ரசிச்சு போனீங்கன்னா, அந்த டிராவல் ஃபுல்லாவே உங்களுக்கு வந்து மெமரபிள் மொமெண்ட்டாவே இருந்துட்டே இருக்கும். அடுத்தது வந்து பார்த்தோம்னா, நாங்க இந்த ஒண்டிப்புதூர் டோல்கேட் சிக்னல கிராஸ் பண்ண உடனேயே ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு கேன்சல் பண்ணிட்டோம். அதனால வந்து ஒரு சின்னதா ஸ்நாக்ஸ மட்டும் போடுவோம்ன்னு சொல்லிட்டு, இந்த ஒரு டோல்கேட் கிராஸ் பண்ணி வர ஃபர்ஸ்ட்டு எம்டிஎஸ். ஒண்டிப்புதூர் கிட்ட இருக்கிற ஃபர்ஸ்ட்டு எம்டிஎஸ்ல நிப்பாட்டி, ஒரு ப்ரௌனி, ஒரு டீ கேக்கு, 2 காஃபி சாப்பிட்டோம். இந்த தடவ என்ன ஆச்சுன்னே தெரியல. சீரியஸாவே எம்டிஎஸ்ல ரொம்ப நாளுக்கு அப்புறம் நான் சாப்பிட்ட நல்ல ஒரு டேஸ்ட்டான, ஹெல்த்தியான ஸ்நாக்கா இது ஒரு ஃபீலா இருந்துச்சுங்க. 2 காஃபி ஒண்ணு சொன்னது சூப்பரா இருந்துச்சு. மறுபடியும் குடிக்கலாங்கிற அளவுக்கு கூட தோணுச்சு. பரவாயில்லன்னு சொல்லிட்டு ஒரு காஃபி, ஒரு ப்ரௌனியோட நிப்பாட்டிட்டு, மறுபடியும் ட்ரிப்ப கன்டின்யூ பண்ணி கெளம்புனோம். அடுத்தது அந்த இண்டியன் ஆயில் சொன்னேன் பார்த்தீங்களா, அதே மாரி இந்த மலுமிச்சம்பட்டி பக்கத்தில இந்த லெஃப்ட் சைட்ல ஒரு ஹெச்பி பெட்ரோல் பங்க் வரும். எத்தன பேர் கவனிச்சிருப்பீங்கன்னு தெரியல. எனக்கு யூசுவலா இந்த கோயம்புத்தூர் கிட்ட இருக்கிறதுலயே இந்த பங்க்கோட அட்மாஸ்பியர் ரொம்ப புடிச்சிருக்குங்க. ஏன்னா பங்க்குக்கு 2 பக்கமும் வந்து பெரிய பார்க்கிங் லேபை நிக்கிது. நீங்க லாங் போறவங்க இந்த வழியா போனீங்கன்னா, இந்த லேபய நல்லா
ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்குது. சேஃபாகவும் நிறுத்திக்கலாம். அந்த இடத்துல நைட் வெளிச்சம் வந்து நைட்டு டைமில் கூட லைட் வெளிச்சம் நல்லாவே இருக்கும். ஸோ இந்த இடத்துல இந்த வழியாக எல்என்டி பைபாஸ் வழியாக கிராஸ் பண்ணி போனீங்கன்னா மலுமிச்சம்பட்டிக்கு முன்னாடி இந்த பங்கில் நிறுத்திக்கங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா மலுமிச்சம்பட்டி கற்பகம் காலேஜ் சிக்னல் வந்தாச்சு. இதை தாண்டி நாங்கள் நேராக போகிறது கிடையாது, போகிறதுக்கு வேலையும் இல்லை. அப்படியே இந்த லெஃப்ட் எடுத்தோம், அதாவது பொள்ளாச்சி ரோடை டச் பண்ணிட்டோம். பொள்ளாச்சி ரோடை திரும்பினதுமே நமக்கு வந்து கண்ணில் படுறது இந்த கற்பகம் காலேஜ் தான். இந்த நாள் இல்லாமல் இன்றைக்கி தான் ஒன்று கவனித்தேன். அந்த கற்பகம் எழுதியிருக்கிறதுக்கு மேலே பார்த்தீங்களா, அறிவுடையார் எல்லாம் உடையார்னு சொல்லிட்டு ஒரு சின்ன லைனப் எழுதியிருந்தாங்க. அது என்னமோ தெரியல, இத்தனை நாள் கவனிக்கல, இன்றைக்கி தான் கவனித்தேன். அது என்னமோ அந்த டைலாக்கு அவங்க எழுதியிருக்கிற வசனம் வந்து ஏதோ ஒரு மாதிரி அட்ராக்டிவாகவும் ஒரு மாதிரி எதையோ நாலேஜபிளாக யோசிக்க வைக்கிற மாதிரி இருந்துச்சு. அதே மாதிரி நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த மிஸ்ட்டு வந்து ரொம்பவே கிளியராகவே ஆகலை அப்படிங்கிறது இதுதாங்க. மலுமிச்சம்பட்டி ஜங்ஷன் தாண்டினதுமே ஒரு பாலத்தில் ஏறுவோம். அந்த பாலத்துலேருந்து மேலே அதாவது வியூவில் பாருங்களேன், ரொம்ப ரொம்ப பக்கத்தில் இருக்கிற பில்டிங்ஸ் மட்டும்தான் வியூ ஆகுது. அதர் சைடு எல்லாமே ஆக்சுவலாக இந்த ரோட்டில் நீங்கள் எப்போ போனாலும் சரி, இந்த பாலத்து மேலே போகும்போதெல்லாம் பில்டிங்கை விடவே தென்னந்தோப்பும் தென்னை மர நுனிகளும் நல்லா தெரியும். பட் ஆனால் எதுவுமே இன்றைக்கி தெரியலை. அந்தளவுக்கு மிஸ்ட்டு நின்றுக்கிட்டே இருந்துச்சு. கொஞ்சம் தூரம் போயிட்டு நான் என் பிரதரோட பைக்கை பிக்கப் பண்ணிக்கிட்டேன். பிரதர்கிட்ட என் பைக்கை தள்ளி விட்டுட்டேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த ட்ரிப்பு போகிறதுக்கு இன்னொரு ரீசன் வந்து பிரதர் வந்து ஒரு பைக் ஒன்று ரீசெண்ட் டைமில் எடுத்திருந்தாரு. அந்த பைக்கில் லாங் ட்ராவல்னு ஒன்றும் பெருசாக போகலை. அப்படிங்கிறதுனால தான் இது பிரதரும் ஜாயின் பண்ண வேண்டிய கட்டாயத்துக்கு வந்துச்சு. ஸோ அந்த பைக்கோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது என்னென்னு பார்த்துக்கலாங்கிறக்காண்டி இந்த ரைடு ஆர்கனைஸ் பண்ணி போயிட்டுருக்குறோம். நம்ம இந்த பொள்ளாச்சி ரோட்டில் உள்ள சிமெண்ட் ரோடு நிறையா பக்கம் கவனிச்சிங்களா? எத்தனை பேர் இதில் ட்ராவல் ஆகிட்டுருக்கீங்கன்னு தெரியல. ரோட் வைஸ் எல்லாமே ஓகே தான். பட் இருந்தாலும் வந்து ஏதோ ஒரு அதில் ஒரு குறை இருந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது. அந்த ரைடிங்க்கு வந்து அவ்வளோவா ஒன்றும் சூப்பராக இருக்கிற மாதிரி தெரியல. கவர்மெண்ட் என்னமோ அந்த ரோட் டேமேஜு அந்த அதர்வைஸ் மெயின்டெனன்ஸ் பாயிண்ட் பண்ணி இந்த ரோடு போட்டிருக்காங்க. பட் ஆனால் எனக்கு என்னமோ அந்த ரோட்டில் எனக்குன்னு இல்லை, ஒன்று 2, 3 பேர்கிட்ட கூட விசாரித்தேன். இந்த ரோட்டில் ட்ராவல் ஆகும்போது ஏதோ ஒரு அந்த கம்ஃபர்ட் மட்டும் கொஞ்சம் மிஸ் ஆகுதுங்கிற மாதிரி சொன்னாங்க. நிறைய பேர், அதாவது 4, 5 பேர்கிட்ட விசாரித்த வரைக்கும் சும்மா பேச்சுவார்த்தை சும்மா பேசிகிட்டு இருக்கும்போது கூட சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். எந்த ஒரு வெஹிக்கிளில் போனாலுமே ஒரு மாதிரி அதிர்வு வந்து நமக்கு பாடிக்குள்ளே வந்துக்கிட்டே இருக்குங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அடுத்தது இந்த கிணத்துக்கடவு தாண்டி ஒரு ரெட்டப்பாலம்னு ஒன்று கேள்வி வரும். அந்த ரெட்டப்பாலத்தோட வியூவும் அதே நான் சொன்ன மாதிரி அந்த இருகூர் பாலத்து மேலே ஏறும்போது எப்படி அந்த வியூ நல்லா இருந்துச்சோ, அதே மாதிரி அந்த ரெட்டப்பாலத்தோட வியூவும் நல்லாயிருக்கு. அதனால தான் இந்த ஃபுட்டேஜை சின்னதாக கவர் பண்ண ட்ரை பண்ணி உள்ளே ஆட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ பாருங்கள் எப்படி இருக்குன்னு. கோயம்புத்தூரை தாண்டுற வரைக்குமே வந்து பார்த்தோம்னா, அந்த சில்னஸாக இருந்த எஃபெக்ட் வந்து சுத்தமாக துளி கூட போகவே இல்லைங்க. சுத்தமாக போகவே இல்லை. ஏன்னா கோயம்புத்தூர் அவ்வளோ கிளைமேட் ஆயிடுச்சு. கிணத்துக்கடவு தாண்டினதுக்கப்புறம் ஒரு ட்விஸ்ட் அடிச்சுது. அந்த ட்விஸ்ட் என்னங்கிறது நாங்கள் பொள்ளாச்சி பார்டர்கிட்ட வரும்போது நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். கொஞ்சம் மீடியம் ஸ்பீட்லேயே எல்லோரும் மெயின்டைன் பண்ணுங்கள். ஓவர் ஸ்பீட்லாம் ஒன்றும் போக வேண்டாம். பிளான் பண்ண இடத்துக்கு பர்டிகுலர் டைமுக்குள்ளே போகிற மாதிரி இருக்குங்கிற பட்சத்தில் கொஞ்சம் இயர்லியாக கிளம்பி பழகுங்க. அடுத்தது இன்னொரு விஷயம், முக்கியமான விஷயம், அந்த சைடில் போகிற பஸ்ஸை கவனிங்க. யாருன்னு தெரியுதா? டில்லி. மொரட்டு டில்லி ரசிகராக இருக்காப்புல. டில்லி ரசிகரா இல்லை லோகேஷ் ரசிகரான்னு தெரியல. ஆனால் பஸ்ஸில் பின்னாடி பெயிண்டிங் வேறு லெவலில் போட்டு வச்சுருந்தாரு. சாரி, வாய்ஸ் கொஞ்சம் பிரேக் ஆகிடுச்சு. நான் சொன்னதுக்கு சரியாக விழுகலன்னு நினைக்கிறேன். மறுபடியும் சொல்கிறேன். இந்த பஸ்ஸு கொஞ்சம் நேரம் பின்னாடி ரசிச்சுட்டு போயிட்டுருந்தோம். நடுவில் வந்து ஒரு சில கிளிப்பிங்ஸ் வந்து எங்களால் வந்து கண்டினியூஸாக வீடியோ எடுக்க முடியல. இந்த பஸ் பின்னாடியே வந்து கொஞ்சம் நேரத்துலேயே வந்து நான் சொன்ன மாதிரி பொள்ளாச்சி பார்டர், அதாவது ஆச்சிப்பட்டிக்குள்ளே நெருங்கியாச்சு. ஆச்சிப்பட்டி வந்துட்டாலே பொள்ளாச்சிக்குள்ளே என்ட்ரானதை தான் அர்த்தம். அதே மாதிரி அந்த ஒரு சின்ன ட்விஸ்ட் ஒன்று சொல்கிறேன்னு சொல்லியிருந்தோம், கவனிச்சிங்களா? அது வேறு ஒன்றும் இல்லைங்க. கோயம்புத்தூருக்குள்ள எவ்வளோ சில்னஸாக கிளைமேட்டோடு கிளம்பினோமோ அவ்வளோ சில்னஸ் வந்து பொள்ளாச்சியில் சீரியஸாகவே இல்லை. அதாவது நான் குறை சொல்லலை, அங்கேருந்து வந்துட்டு இருந்த அந்த குளிர், அந்த ஒரு சில்லிங்காக வந்துட்டு இருந்த ஏரு, அந்த ஃப்ரெஷ்னஸ் எல்லாம் வந்து பொள்ளாச்சியில் வந்து ஏனோ தெரில, இன்றைக்கி மட்டும்தான். இதுக்கு முன்னாடி நான் போனப்போ வந்தப்போ எல்லாம் எப்போவுமே அருமையான டெம்பரேச்சர்லேயே மெயின்டைன் ஆகிட்ருக்கும். பட் இன்றைக்கி என்னவோ தெரில, இங்கே கொஞ்சம் இயர்லியாக சூரிய வெளிச்சம் வந்துருச்சு.
இந்த சூரிய வெளிச்சம் வந்த உடனேயே ஒரு சின்ன ஒரு கருக்கல் வந்தது என்னென்னா, ஐயையோ! இங்கே வந்துடுச்சே, அப்போ வால்பாறையில் எப்படி இருக்குமோன்னு ஒரு சின்ன பயத்தோடையே தான் மிச்சம் இருக்கிற ரைடை கண்டினியூ பண்ணலான்ட்டு கிளம்புனோம். அங்கே பயந்த மாதிரியும் நடக்கலை, பயப்படாத மாதிரியும் நடக்கலை. அந்த மாதிரி ஒரு ஃபீல் வந்து வால்பாறையில் வந்து எண்டில் கிடச்சிச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா, இந்த பொள்ளாச்சி டவுன் வந்து ஃபுல்லாக கவர் பண்ண முடியல. முன்னாடி போகிறது நம்ம பிரதர் தான். பொள்ளாச்சி டவுனை வந்து ஃபுல்லாக கவர் பண்ண முடியல. ஏன் அப்படின்னா, இன்றைக்கி வந்து நாங்கள் வந்து டைமுக்கு வந்து அந்த இடத்துல வந்து பெருசாக ஒரு கடைகளும் திறக்கலை. எப்போவுமே மார்க்கெட் ரூட்டில் விடுவோம். பட் ஆனால் இன்றைக்கின்னு பார்த்து பெருசாக எந்த கடைகளும் ஓப்பனே ஆகலை. அப்போ தான் ஆல்மோஸ்ட் எல்லாமே வர ஆரம்பிச்சிருக்காங்க. கடை ஆளுங்க, கஸ்டமர்ஸுங்க எல்லாம் அப்போ தான் வர ஆரம்பிச்சிருக்காங்க. சண்டே தானே, மேபி கொஞ்சம் இயர்லியாக திறக்கறதுக்கு பதிலாக டிலே பண்ணி திறப்பாங்களோ என்னமோ தெரியல. பட் ஆனால் அந்த பொள்ளாச்சி கடை வீதி வழியாக வரும்போது அது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. நல்லாயிருக்கும் அந்த ஃபீலு. சுற்றிலும் ஒரு மாதிரி ஜேன்னு எல்லா கடையிலையும் கூட்டமாக ஆளுங்க இருந்துக்கிட்டே இருப்பாங்க. அதில் அப்படியே மெதுவாக நீந்தி வர்றது கொஞ்சம் நல்லாயிருக்கும் பார்க்குறக்கு. சம் ஸ்நாக்ஸும் வாங்கிட்டு வரலாம். ஸோ அதை முடித்தோடனே இந்த பொள்ளாச்சி டவுனில் அவுட்டரில், அதாவது வால்பாறை ரூட்டில் கொஞ்சம் நேரம் கிளிப்பிங்ஸ் அட்டாச் பண்ணலான்னு சொல்லிட்டு பண்ணியிருக்கேன். மறக்காமல் பார்ட் 2 பாருங்கள்.